sorry, question முன்னாடி explain பண்ண மாட்டேன். A number is first increased by 10% and then decreased by 10% and then increased by 30% and further decreased by 20%. அப்போனா நெட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நெட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் இந்த ஃபார்முலாவில் போட முடியாது, நான் எதை தான் பண்ணி ஆகணும், நான் இந்த ரேஷியோ மெத்தடில் தான் போய் ஆகணும். சரிங்களா, ரேஷியோ மெத்தட் எடுத்து பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 10% டிக்ரீஸா, இப்போ -10%, ஸோ -1/10. ஸோ அப்போ ஓல்டு வேல்யூ 10ன்னா நியூ வேல்யூ 10 - 1 9ஆக இருக்கும். ஸோ அதே போல் அடுத்து 30% சொல்கிறாங்க. ஸோ 30% இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ ஈக்குவல் டு +3/10. ஸோ இது 10ன்னா 10 + 3 13ஆக இருக்கும். அடுத்து 20% சொல்கிறாங்க. 20% என்ன ஆகுதுன்னா மீண்டும் குறைக்கப்படுது. இப்போ மைனஸ், ஸோ -1/5. ஸோ 5 4, 5 - 1 4. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு தான் கம்பைன்ட் எடுக்க போகிறோம். நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு சொன்னானுங்களா. ஸோ 4 2 2s are 4, 2 5s are 10, 2 5s are 10. ஸோ இந்த பக்கம் 5 கியூப் இருக்குது. 5 கியூப் எவ்வளவு, 125. இந்த பக்கம் 13 9s இருக்குது. 13 9s are 117. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லேருந்தே பார்க்கும்போது தெரியுது, முன்னாடி இருந்த வேல்யூக்கும் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூக்கும் டிக்ரீஸ் தான் இருக்குது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 8 வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எதில் இருந்துன்னா 125லேருந்து 125 into 100. ஸோ 25 4s are 100, 25 5s are 125. ஸோ 8 4s are 32 divided by 5. A number first increased by 12% and then increased by 23%. The number so obtained is now decreased by 34%. ஸோ இதுவும் 3 times தான் வந்துட்டு பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 12%க்கு நம்ம எழுதிடுவோம் முதல்ல. ஸோ 12%க்கு நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு சம்மில். 12% இன்க்ரீஸ் தானே இருக்குது. 12% என்னென்னு எழுதலாம், 3/25 எழுதலாமா. ஸோ ப்ளஸ், ஸோ நீங்கள் 12/100ன்னு போட்டிங்கன்னா 3/25 தான் லாஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ 25 லாஸ்ட் முன்னாடி வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ 28 வந்துட்டு இருக்கும். அடுத்தது 23% திரும்ப இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 23% ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ நான் அதெல்லாம் 23/100 தான் எடுத்துக்க முடியும். ஸோ பழைய வேல்யூ 100ஆக இருந்துச்சுன்னா நியூ வேல்யூ 123 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 34% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 34% இஸ் டிக்ரீஸ்டு. சரிங்களா, ஸோ -34%. ஸோ 34% அப்படிங்கும்போது நம்ம 34/100 போட்டு பார்க்கலாமா. ஸோ 217s are 34, 250s are. ஸோ அப்போ பழைய வேல்யூ 17/15 எடுத்துக்கலாம். அப்போ 15 இருக்குன்னா என்ன ஆகும், மைனஸ் தானே. ஸோ 50ல் 10 போச்சுன்னா 40, 40ல் 7 போச்சுன்னா 33. சரிங்களா, இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா. ஸோ கேன்சல் பண்ணலாமா, இதையும் 4 7s are 28, 4 25s are 100. சரி, வேறு எதுவும் பண்ண முடியுமா. ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ we can multiply. ஸோ 25, இதை 50 வந்து 25 × 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு 25 கியூப் என்ன, இப்போ தானே வேல்யூஸ் பார்த்தோம், 15625 பார்த்தோமா. இன்ட்டு 2 போட்டுக்குங்க. ஸோ 15,625. ஸோ 15,000 டபுள் டைம் போட்டிங்கன்னா 30,000. 600 டபுள் டைம் போட்டிங்கன்னா 1200. 25 டபுள் டைம் போட்டிங்கன்னா 50. ஸோ அப்போது 31,250 வந்து வரும். இங்கே 123 × 33 போடணும். 123
ஸோ இந்த இடத்துக்கு ஆன்சர் வந்து 9% தான் வந்துட்டு ஆன்சர். சரியா? சரி, ஏன்னா இது நியரஸ்ட் டு த 9% தான். 10%ங்கிறது 3125 வருது. ஆனால் நமக்கு வேல்யூ 2837 தான் இருக்குது. ஸோ அப்போ நியரஸ்ட் வேல்யூங்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9% தான். ஓகேவா? கொஷினில் த லென்த் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 5:3. ஸோ லென்த்தும் பிரெத்தும் 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஹவு மச் பர்சன்டேஜ்? 44%. அண்ட் பிரெத் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60%. வாட் வுட் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் பெரிமீட்டர்? ஸோ பெரிமீட்டரில் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பெரிமீட்டரில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ பெரிமீட்டர்னால் என்ன அர்த்தம்? லென்த் ப்ளஸ் பிரெத் தானே, 2 × L + B. ஸோ இது ஓல்டு பெரிமீட்டருக்கான ரேஷியோ L1/B1 இஸ் டு 2 × L2 + B2. இதுதானே ரெக்டாங்குலனுடைய பெரிமீட்டர். ஸோ இந்த 2 நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு மீது என்ன இருக்கும்? L1 + B1, இங்கே L2 + B2 இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து நமக்கு லென்த்து பிரெத்துக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்து பிரெத்து. ஸோ லென்த்து வந்துட்டு 5ன்னா பிரெத்து 3. ஓகேவா? ஸோ இது 500னா இது 300, இது 5000னா இது 3000. அப்படி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது 5:3ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நான் கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இதை 5:3ங்கிறத 500:300ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 500:300. இப்போ இந்த லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த்து, ஸோ ஓல்டு லென்த்து, நியூ லென்த்து. ஸோ அடுத்ததாக பிரெத்து தானே, ஓல்டு பிரெத்து, நியூ பிரெத்து. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் நீளம், லென்த்து வந்து 44% இன்க்ரீஸ் ஆகுது. அகலம் பிரெத்து வந்து 60% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வந்துட்டு இந்த 44% அண்ட் 60% வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஷியோஸ் வந்து எப்பயும் போடுவோம். ஏன்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூஸுமே முன்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க, அங்கே ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த்து 5ஆக இருந்துச்சுன்னா பிரெத்து 3ஆக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோ முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்னா அந்த லென்த்தை 500ன்னு எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ ஓல்டு லென்த் வந்துட்டு 500, நியூ லென்த்து ஓல்டு பிரெத்து 300ன்னு தான் எடுத்தாகணும். சரி, இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 44%. ஸோ 500ல் 10% எவ்வளோங்க? 500ல் 10% 50. 40% 200. கரெக்டாக? ஸோ 1% 5, அப்போ 6% 30. ஸோ அப்போ 44% வந்து என்ன வரும்னா 44% 230. ஸோ 500 + 230 வந்துட்டு எவ்வளோன்னா 730. அப்போ நியூ லென்த்து வந்துட்டு 730. நியூ பிரெத்து கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ பிரெத் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 300ல் 10% வந்து எவ்வளோன்னா 30. 60% வந்துட்டு எவ்வளவு? 6 3 is 180. சப்போ 480. சரிங்களா? சப்போ நம்ம பழைய லென்த்து 500, புது லென்த்து 730, பழைய பிரெத்து 300, புது பிரெத்து 480. நம்ம முன்னாடி மாதிரி மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா. இந்த இடத்துல பெரிமீட்டருங்கிறது L1 + B1 தான். அதனால் நான் L1யும் B1யும் தான் கூட்டுவேன். ஸோ 800. இது ரெண்டையும் கூட்ட போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். 800 is to 730 + 480. 700 + 400 வந்து பார்த்திங்கன்னா 1100. 80 + 30 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ 1100 + 110 வந்துட்டு என்னது? 1100 + 110 1210.
ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா 410 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுலேருந்து 800லேருந்து இன்ட்டு 100 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 0 0 கேன்சல்டு. இதுவுமே நமக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 410 டிவைடட் பை 8 8 5s are 40, ரிமைண்டர் 1 ரிமைண்டர் 1. சார் 500ல சார் 500 சரி மாற்றிடலாம். ஸோ 500ல் 44% தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 500ல் 1% வந்து 5 வருது. ஸோ 4% வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 20 தான் வரும். ஸோ 220 தான். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன போடணும்னா 500 + 720 தான் வந்து போடணும். ஸோ 720. ஸோ அதனால தான் முன்னாடி ஆன்சர் தப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓல்டு வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே 300 இருக்கா. ஸோ 500 + 300 800, 720 + 480 1200. ஸோ இப்போ 400/800. ஸோ 400/800னாவே 1/2. ஸோ 1/2 × 100 போடணும். ஸோ 1/2ன்னு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் போட்டுடலாம் 50%. ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 50%.